பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வக்கீல சொல்லப்படுகிறது, இந்த அல்லாஹ் என்பது அலமுன் லிதாத்திகள் மக்சூசத்தி, பிரத்யேகமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தாத்துக்கு அலமாக இருக்கும். பிரத்யேகமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தாத்துக்கு என்னவாக இருக்கும்? அலமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வக்கீல சொல்லப்படுகிறது, அல்லாஹ் என்பது அலமுன் லிதாத்திகள் மக்சூசத்தி, பிரத்யேகமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தாத்துக்கு என்னவா இருக்கும்? அலமாக இருக்கும். ஏன் அலம்னு சொல்கிறோம்? அது வஸ்ஃபுன்னு சொல்லக்கூடாது, அலம்னு சொல்லணும். ஏனென்றால் லி அன்னஹு, இந்த அல்லாஹ் என்பது யூசஃபு, அதை மௌசூஃபாக ஆக்கப்படும். அல்லாஹ் என்பது என்ன செய்யப்படும்? மௌசூஃபாக ஆக்கப்படும். லி அன்னஹு, ஏன் நம்ம பிரத்யேகமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தாத்துக்கு அலம்னு சொல்கிறோம்னா, லி அன்னஹு, அல்லாஹ் என்பது யூசஃபு, அதை மௌசூஃபாக ஆக்கப்படும். வலா யூசஃபு பிஹி, அதை சிவத்தாக ஆக்கப்படாது. அது என்னவாக்கப்படாது? சிவத்தாக்கப்படாது. அது மௌசூஃபாக தான் ஆக்கப்படும். அப்போ அலமாக இருந்தால் தானே அது மௌசூஃப்னு சொல்ல முடியும். சிபத்துனா என்ன செய்யாது? முடியாது. விலங்குதான் கேட்டேன். சிபத்துனா அது மௌசூஃப் கிடையாது. அலமைத்தான் என்ன செய்ய முடியும்? மௌசூஃபாக்க முடியும். விளங்குதப்பா? இல்லை அன்னஹு, அல்லாஹ் என்பது யூசஃபு பி, அதை மௌசூஃபாக ஆக்கப்படும். வலா யூசஃபு பி, அதை சிபத்தாக்கப்படாது, அதை கொண்டு வர்ணிக்கப்படாது. அதை சிபத்தாக்கப்படாது என்ற காரணத்தினால் பிரத்யேகமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தாத்துக்கு அலமாக இருக்கும். மேலும் வலி அன்னஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவாகிறவன் லா புத்தலஹு, அவனுக்கு அவசியமாகும். என் இஸ்மீன், ஒரு இஸ்மு அவசியமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவாகிறவன் லா புத்தலஹு, அவனுக்கு அவசியமாகும். மின் இஸ்மின், அவனுக்கு ஒரு இஸ்மு என்ன செய்யும்? அவசியமாகும். எப்படிப்பட்ட இஸ்மு? தஜ்ரி, சொல்லுபா. தஜ்ரி அலைஹி, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது நடக்குமே. சிஃபாத்துஹு, அவனுடைய சிபத்துகள் எல்லாம் நடக்குமே. அது இஸ்மு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அவசியமாகும். கேட்டாங்களாங்க? எப்படி? வலி அன்னஹு, ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவாகிறவன் லா புத்தலஹு, அவனுக்கு அவசியமாகும். மின் இஸ்மின், ஒரு இஸ்மு அவனுக்கு என்ன செய்யும்? அவசியமாகும். எப்படிப்பட்ட இஸ்மு? தஜ்ரி அலைஹி, அவன் மீது நடக்குமே. சிவாத்துஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சிவத்துகளெல்லாம் அவனின் மீது நடக்குமே. விளங்குதப்பா? அப்படிப்பட்ட ஒரு இஸ்மு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அவசியமாகும். ஆகவே வலா இஸ்லஹி லஹு, விளங்குதப்பா? தம்பி, வலா இஸ்லஹு லஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இஸ்மாக வருவது சாத்தியமாகாது. வலா இஸ்லஹு லஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இஸ்மா வருவது சாத்தியமாகாது. மிம்மா யுத்லகு அலைஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது சொல்லப்படுமே, அப்படிப்பட்டவைகளிலிருந்தும் அல்லாஹ்வுக்கு சாத்தியமாகாது. சிவாஹு, அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ்ங்கிறது மட்டும்தான் என்ன செய்யும்? கேட்டேன். அவனுக்கு இஸ்மா வருவது சாத்தியம். எது மட்டும்தான்? அல்லாஹ்வுக்கு ரஹ்மான்னு சொல்லலாம், ரஹீம்னு சொல்லலாம். கேட்டேன். அப்படி தானேப்பா? ரஸாக்கு, சத்தாருன்னு சொல்லலாம். விளங்குதா? ஐயம்மா ததுஉ, எப்படினாலும் அல்லாஹ்வை கூப்பிடுங்க. பலவுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. ஐயம்மா ததுஉ, எப்படினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கூப்பிடுங்க. ஐயம்மாவில் உள்ள மா இப்ஹாமியாவானமான்னு சொல்லுவாங்க. எப்படி? இப்ஹாமியாவானமா. ஐயம்மா ததுஉ, எப்படினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கூப்பிடுங்க. பலவுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. எப்படினாலும் அல்லாஹ் எந்தாச்சியெல்லாம் விழிக்கலாம். ரஹ்மான் விழிக்கலாம், ரஹீமின்னு விழிக்கலாம், கஹாருன்னு விழிக்கலாம், ரஸாக்குன்னு விழிக்கலாம். அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி പറയുது? இன்ன லில்லாஹி தஆலா திஸாத்தம் வ திஸ்ஈன இஸ்மன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு என்ன செய்யுது? 29 இஸ்முகள் 99 இஸ்முகள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எத்தனை இஸ்முகள் இருக்கிறது? கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரையுது, இன்ன லில்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உண்டு. திஸ்அத்தம் வ திஸ்ஈன இஸ்மன், 99 இஸ்முகள் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு
99 இஸ்முகள் உண்டு. அதாவது மியத்தன் 100 இஸ்முகள் உண்டு. இல்லா வாஹிதன் ஒன்றை தவிர. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு 100 இஸ்முகள் உண்டு. இல்லா வாஹிதன் ஒன்றை தவிர. ஒன்றை தவிர எத்தனை இருக்கு? 99. 100ல் ஒன்று போயிடுச்சுன்னா அவ்வளவே 99 தானப்பா. 99 திருநாமங்கள் இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் சொல்றான், ஐயம்மா ததோ, எப்படினாலும் அல்லாஹ்வை கூப்பிடுங்க, வலகுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறதுங்கிறான். அந்த திருநாமங்கள் எத்தனை? அதை நபிதங்கள் பறையுது 99 திருநாமங்கள்னு. வல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அல் மலிக்குல் குத்தூஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் தகப்பீருல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விருல் விளங்குதா? சரி, 99 திருநாமங்கள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு எத்தனை திருநாமங்கள் இருக்கிறது? 99 திருநாமங்கள் இருக்கிறது. அப்போ ஐயம்மா ததுஉ ஃபலகுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, எப்படினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அழைங்க, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. வல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அல் மலிக்குல் குத்தூஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பீருல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விருல் கஃபாருல் கஹார் அல் வஹ்ஹாபுர் ரஸாகுல் ஃபத்தாஹுல் அலீமுல் காபிதுல் பாசித்துல் காஃபிதுர் ராஃபிஉல் முஇஸ்ஸுல் முதில்லு ஸமீஉல் பஸீர் الحكم اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيت الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المعين المجيد الباعث شهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المحسن المبدئ المعيد المحيي المميت الحي القيوم الواجد الماجد واحد الأحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الأول الآخر الظاهر الباطن الوالي المتعالي البر التواب المنتقم التواب المنعم المنتقم الغفور الرؤوف المالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المعطي المانع الضار النافع النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னித்து அஸ்மாவுல் ஹுஸ்னா அவருடைய பரக்கத்தினால் நல்லவர்கள் வலிமார்கள் கூட்டத்தில் சேர்ப்பானாக. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு 99 திருநாமங்கள் இருந்தாலும் அதில் மற்றதெல்லாம் பஸ்ஃபு, எது மட்டும்தான் இஸ்மே? அல்லாஹ் என்பது மட்டும்தான். அதான் சொல்கிறாங்க. மேலும் சொல்லுங்க, வலா யஸ்லஹு லஹு, அவனுக்கு தகுதியாகாது. எடுத்தனப்பா இதான் எப்படி? ஆமாம், வலா யஸ்லஹு லஹு, அவனுக்கு தகுதியாகாது. வலா யஸ்லஹு லஹு மிம்மா யுத்லகு அலைஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது சொல்லப்படக்கூடிய இஸ்முகளிலிருந்து அவனுக்கு தகுதியாகாது. சிவாஹு, சிவாஹுனா அல்லாங்கிறதை தவிர, அல்லாஹ்வை தான் என்னவா ஆக்க முடியும்? அதுக்கு அவனுக்கு இஸ்மாக ஆக்க முடியும். மேலும் ஒலி அன்னஹு லவ்கான வசுவன், அந்த அல்லாஹ் என்பது வசுவாக இருந்திருந்தால், லம் யகுல் கவுலுஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது தௌஹீதன் தௌஹீதாக இருக்காது. மிஸ்லு லா இலாஹ இல்லர் ரஹ்மான், லா இலாஹ இல்லர் ரஹ்மான் என்பதை போல லா இலாஹ இல்லர் ரஹ்மான்ங்கிறது வஸ்ஃபு இல்லை, அது தௌஹீதை காமிக்காது. ஏன்னா வஸ்ஃபுங்கிறது இருக்குங்களே, அதெல்லாம் குல்லியாக இருக்கும். வஸ்ஃபுலாம் என்னவா இருக்கும்? குல்லியாக இருக்கும். குல்லினா என்ன? பலரின் மீது அது நிகழும். குல்லினா என்ன பார்த்தோம் சொல்லுப்பா? குல்லி என்பது என்ன இருக்குது? பலரின் மீது நிகழும். தரீஃபுகள் நேர்பட்ட பலரின் மீது நிகழும் குல்லிங்கிறது. உதாரணமாக இன்சான் இருக்குங்களே, இன்சான்ங்கிறது எல்லாருக்கும் நம்மள சொல்லலாம். இன்சான் என்ன செய்யலாம்? ஏன்னா இன்சான்ங்கிறது குல்லி. இன்சான்ங்கிறது என்ன இருக்குது? யார் யாரெல்லாம் ஹைவான் நாத்திகா இருக்கிறானோ அத்தனை பேரும் யாரு தான்? இன்சான் தான். அவே பலரின் மீது நிகழும். விளங்குதப்பா? குல்லி என்பது லா எம்தனிவு ஃபரது சிறுகிஹி அலா கசீரீன முத்தஃபிகில் ஹுதூதி, தரீஃபுகள் நேர்பட்ட பலரின் மீது அதை சொல்வது தடையாக ஆகாது. தரீஃபுகள் நேர்பட்ட பலருக்கு சொல்லலாம் குல்லிங்கிறது. வஸ்ஃபுலாம் என்னது தாங்க? குல்லி. வஸ்ஃபுலாம் என்ன இருக்குது? குல்லி.
இஸ்மு அலம்ங்கிறது தான் ஜுசி, அது ஒருத்தருக்கு தான் சொல்ல முடியும். அப்படி தானே? யாசீர்னு உங்களுக்கு பேர் இருக்குன்னா அது யாசீர் ஒன்றை மட்டும்தான் எடுக்கும், மற்றவங்களை எடுக்காது. அப்பாஸ் என்ன உங்களை மட்டும்தான் இருக்கும், மற்றவங்களை என்ன செய்யாது, அது எடுக்காது. செய்ஃபுல்லானா இவரை மட்டும்தான் இருக்கும், மற்ற யாரையும் என்ன செய்யாது, அது ஜுசி. செய்ஃபுல்லா, அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஷிபிலி, முஸ்தபா, இதெல்லாம் என்ன இருக்குது, இஸ்மு. கேட்டேன், இது என்ன செய்ய முடியாது, பலர்களுக்கு சொல்ல முடியாது. தாஹா ஆனால் அந்த குறிப்பிட்ட ஆளை தான் எடுக்கும், எல்லாத்தையும் என்ன செய்யாது. ஆமாம். ஜுசி என்றால் எம்தனியு ஃபரது சிதுக்கிஹி அலா கசீரீன, அதிகமானவர்கள் மீது அதை சொல்வது என்ன செய்யும், தடையாகும். ஜெயிது, அம்ரு, பக்ரு, ஹாலிது, பீருங்கிறதை போல இதை எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? ஒரு குறிப்பிட்ட யாருக்கு பீருன்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு அவரை மட்டும்தான் பீரு. அப்படிதானே? பீர் முகம்மதுன்னு பேர் வைக்கிறாங்கல்லப்பா, அந்த யாருக்கு அந்த பேர் வைக்கப்பட்டிருக்கு அவருக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். அபு தாஹிர்னு யாருக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு மட்டும்தான் சொல்ல முடியும், மற்ற எல்லாத்துக்கும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஜுசி விளங்குதா? எம்தனியு ஃபரது சிதுகிஹி அலா கசீரீன, பலர்கள் மீது அதை சொல்வது தடையாக ஆகும். ஜெய்துன்னு எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது, ஆனால் இன்சானி எல்லாத்துக்கும் சொல்லலாம். இந்த இன்சானுங்கிறது குல்லி, தயாரிப்புகள் நேர்பட்ட பலர்களுக்கு என்ன செய்யலாம், சொல்லக்கூடிய ஒன்று தான் என்ன இருக்குது, குல்லி. அதுமாதிரி வஸ்ஃபுங்கிறது அதெல்லாம் குல்லி, விளங்குதான்னு கேட்டேன். இஸ்முங்கிறது தான் ஜுசி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அல்லாஹ் என்பது என்ன இருக்குது, இஸ்மு. அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும், வேற யாருக்குமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதுதான் சொல்றாங்க. ஃபஇன்னஹு சொல்வா வலா யஸ்லஹு லஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தகுதியாகாது. மிம்மா யுத்லகு அலைஹி, அவன் மீது சொல்லப்படக்கூடியதிலிருந்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தகுதியாகாது. சிவாஹு, அல்லாஹ்ங்கிறதை தவிர. அல்லாஹ்ங்கிறத மட்டும்தான் யாருக்கு சொல்ல முடியும், அல்லாஹ்வுக்கு சொல்ல முடியும். அதுதான் அவனுக்கு இஸ்மு. எடுத்துனங்க. மேலும் ஒரு அன்னஹு லவ்கான வசுபன், அல்லாஹ் என்பதை வசுபுன்னு சொல்லிட்டோம்னா, அல்லாஹ் என்பதை ஒலி அன்னஹு லவ்கான வசுபன், அல்லாஹ் என்பது வசுவாக இருந்திருந்தால், லம் யகுன் கௌலுஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது தௌஹீதன் என்னவாகாது, தௌஹீதாக ஏகத்துவமாக ஆகாது. மிஸ்லு லா இலாஹ இல்லர் ரஹ்மான், லா இலாஹ இல்லர் ரஹ்மான்ங்கிறது எப்படி தௌஹீதாக ஆகாதோ, லா இலாஹ இல்லர் ரஹ்மான்ங்கிறது எப்படி தௌஹீதாக ஆகாதோ, அல்லாங்கிறதையும் வசுபுன்னு சொல்லிட்டோம்னா அது தௌஹீது கலிமாவா ஆகாது. எடுத்துனப்பா, ஏன்னா வசுபுலாம் வந்து குல்லி, வசுபுலாம் என்ன இருக்குது, குல்லி, அது பலர்களுக்கு சொல்லப்படும். ஆகவே இப்போ இன்னஹு லா யம்னஹு ஷிர்கத்தை, தம்பி இப்போ இன்னஹு இந்த ரஹ்மான் அல்லாஹ் என்பதை பிடிச்சி நம்ம வசுபுன்னு சொல்லிட்டோம்னா இப்போ இன்னஹு லா யம்னஹு ஷிர்கத்தை, ஷிர்கத்துக்கு என்ன செய்யாது, ஷிர்கத்தை தடுக்காது. ஷிர்கத்தை என்ன செய்யாது, பலர்களுக்கு வரும் அது வசுபுன்னு சொன்னோம்னா அல்லாஹ், ரைட்டா? இப்போ இன்னஹு அந்த அல்லாஹ் என்பதை நம்ம வசுபுன்னு சொன்னோம்னா லா யம்னஹு ஷிர்கத்தை, ஷிர்கத்தை என்ன செய்யாது, அது தடுக்காது. வசுபுன்னு சொன்னோம்னா ஷிர்கத்து, அது பலர்கள் அதில் கூட்டாகுவாங்க, அதெல்லாம் குல்லி. அல்லாங்கிறது என்ன இருக்குது, குல்லி. வசுபுன்னு சொல்லிட்டோம் குல்லி ஆயிரும். இஸ்முன்னு சொன்னா தான் என்னவாகும், அது யுசியாகவும் அல்லாஹ்வுக்கு மட்டும் சொல்ல முடியும். ரைட் தானப்பா? வனா வல்கரு அப்பா, அல்லாங்கிறது இஸ்முன்ட்டோம், அல்லாங்கிறது என்னது, இஸ்மு. ஆனால் இப்போ சொல்கிறாங்க பல் அல்கரு சரியான சொல்லு, அன்னஹு அல்லாஹ் என்பது வசுவன் ஃபி அசலிஹி, அசல்ல அது வசுவு தாங்க, அசல்ல என்னதான் அது, அது வசுவு தான். லாக்கின்னஹு லம்மா உல்லிப அலைஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது அது மிகைப்பாக்கப்பட்டு விட்ட போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது மிகைப்பாக்கப்பட்டு விட்ட போது, லாக்கின்னஹு லம்மா உல்லிப அலைஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது அது தகலீபு செய்யப்பட்டு விட்ட போது, மிகைப்பாக்கப்பட்டு விட்ட போது, பிஐஸ் ஒரு விதத்தில் லா யுஸ்தஅமலு ஃபீ கைரிஹி, அல்லாஹ் அல்லாதவனிலே புழங்கப்படாத அளவுக்கு, அல்லாஹ் அல்லாதவனிலே புழங்கப்படாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது அல்லாஹ் என்பதை மிகைப்பாக்கப்பட்டு விட்ட போது, சாரக்கல் அலமி, அது அலமை போன்று மாறிவிட்ட போது, அலமை போன்று மாறிவிட்ட போது, மிஸ்லு சுரையா சாக், சுரையா என்பதை போல, சாக் என்பது சாக் என்பதை போல அலமாக அது மாறிவிட்ட போது, உஜிரிய அந்த அல்லாஹ் என்பதை நடத்தாட்டப்பட்டு விட்டது. மஜிராகு அந்த அலம் நடக்கும் இடத்தில் நடத்தாட்டப்பட்டு விட்டது. இஜ்ராயில் வஸ்வி அலைஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது வஸ்வை நடத்தாட்டுகின்ற விஷயத்திலே, வம்தினாயில் வஸ்வி பிஹி, அந்த அல்லாஹ் என்பதை கொண்டு வர்ணிப்பது தடையாகின்ற விஷயத்திலேயும், வதமித்த தர்ருகி ஏத்திமாலி ஷிர்கத்தி இலைஹி, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் ஷிர்கத்தினுடைய சாத்தியக்கூடு ஊடுருவாமல் இருக்கின்ற விஷயத்திலே,
என்னவாயிடுச்சு? அது அலம் நடக்கும் இடத்தில் நடத்தப்பட்டுருச்சு. அசல்ல வசுவு தான், அசல்ல. ஆனால் அல்லாஹ் மீது தகலிப்பு செய்யப்பட்டதுனால அது அல மாதிரி என்ன செஞ்சிருச்சு? ஆயிடுச்சு. விளங்குதப்பா? அலம் நடக்கும் இடத்தில் என்ன செய்யப்பட்டுருச்சு? அதை நடத்தப்பட்டுருச்சு. மேலும் வழி அன்னஹு லவ் தல்ல அலா முஜர்ரதி ராத்தியில் மக்சூசி. தம்பி, அப்போ அல்லாங்கிறது அசல்ல வசுவா இருந்துச்சு, கீழே இறங்கிட்டணும். ராத்தஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ராத்தாகிறது. மின் ஐசு ஹுவ பிலா இஅ்திபாரி அம்ரி நாகர், இன்னொரு வஸ்துவின் பக்கம் கவனிக்காத விதத்தில். விளங்குதப்பா? இதான் அன்ன ராத்தஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ராத்தாகிறது. மின் ஐசு ஹுவ பிலா இஅ்திபாரி அம்ரி நாகர், இன்னொரு விஷயத்தின் பக்கம் கவனிக்காமல் அது ஹக்கீக்கியும் ஹக்கீக்கியா இருக்கும். அவ் கைருஹு கைரு ஹக்கீக்கியா இருக்கும். இப்போ இன்னொன்றின் பக்கம் கவனிக்காமல்னா இல்மு குதிரத்தின் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இல்மு குதிரத்தின் இருக்கு. இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குதிரத்தையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இல்மையோ இன்னொருவரின் பக்கம் கவனிக்க முடியாது. இப்போ விளங்குதா? இன்னொருவரின் பக்கம் என்ன செய்ய முடியாது, அதை கவனிக்க முடியாது. அவன் காதிருங்கிறது அவனை மாதிரி காதிர் யாரும் கிடையாது. அவன் ஆலிம், அவனை மாதிரி ஆலிமே யாரும் கிடையாது. அது அவனோடு ஒட்டி கொண்டிருக்கும். குதிரத்தும் இல்மும் என்ன செய்யும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோடு ஒட்டி கொண்டிருக்கும். ஆகவே குதிரத்து அவன் காதிர் என்பதும் அவன் ஆலிம் என்பதும் அவனோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஹக்கீக்கி, அவனோடு ஒட்டி கொண்டிருக்கின்ற அவ் கைருஹு இன்னொருவரின் பக்கம் கவனிக்காமல் அது கைர் ஹக்கீக்கியாக இருக்கும். எது மாதிரி? இஹ்யா மாதிரி, இமாத்தத்து மாதிரி, ரஸ்ஸாக்கியத்து மாதிரி. ரிஸ்க் அளிக்கிறான், பிறருக்கு ரிஸ்க் அளிக்கிறான் அவன் ரஸ்ஸாக்கு. அந்த ரஸ்ஸாக்குங்கிறது என்ன இருக்கே? பிறருக்கு ரிஸ்க் அளிக்கிறான். இமாத்தத்து ஏற்கனவே ஓதணும். அயாத் மூத்தாக்குவது, மூத்தாக்குறதுங்க பிறரையும் மூத்தாக்குவான். இஹ்யா பிறரை அயாத்தாக்குவான். அயாத்தாக்கவும் செய்வான், அயாத்தாக்காமலையும் இருப்பான். பிறரை அயாத்தாக்கவும் செய்வான், அயாத்தாக்காமலையும் இருப்பான். அயாத்தாக்கலைங்கும் போது இமாத்தத்தையும் செய்ய மாட்டான். விளங்குதா? இதெல்லாம் கைர் ஹக்கீக்கி. இதெல்லாம் என்ன இருக்குது? ரிஸ்க்குன்னா சிலருக்கு கூட்டி கொடுக்குறான், சிலருக்கு கம்மியாக கொடுக்குறான், சிலருக்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்குறான். அது பிறருக்கு நடக்கக்கூடியது அந்த வசுவலாம். அதுவே அது கைர் ஹக்கீக்கி. ஆனால் இல்மும் குதிரத்தும் அவனோடு ஒட்டி கொண்டு இருக்கக்கூடியது. அவனை விட்டு என்ன செய்யாது, அது பிரியவே பிரியாது. ஆகவே அது ஹக்கீக்கிங்குவாங்க. இல்மு குதிரத்தையெல்லாம் என்ன சொல்லுவாங்க தான்? ஹக்கீக்கிங்குவாங்க. இயாத்தத்து, இமாத்தத்து, இஹ்யா, ரஸ்ஸாக்கியத்து, இதெல்லாம் கைர் ஹக்கீக்கி. இன்னொருத்தனுக்குலாம் செய்யறாத, அதை செய்யவும் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். அதை கவனிச்சு என்னவா இருக்கும்? அது கைர் ஹக்கீக்கியா இருக்கும். மேலும் கைரு மாக்கூலின் லில் பஷரி, மனிதனால் விளங்கப்படாதுமா இருக்கும். மனிதனால் விளங்கப்படாதுமா, அவனை அறிய வச்சு என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்ங்கிறத வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய ராத்தையெல்லாம் என்ன செய்ய முடியாது? ஃபுல்லாவெல்லாம் புரிய முடியாது. கைரு மாக்கூலில் பஷரி, மனிதனால் விளங்கப்படாததா இருக்கும். அப்படித்தானப்பா? தஃபக்கரு, எப்படி? தஃபக்கரு ஃபி ஹல்கில்லா வலா தஃபக்கரு ஃபில்லா. தஃபக்கரு ஃபி ஹல்கில்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹல்கில தான் வந்து என்ன செய்யணும்? சிந்திக்கணும். வலா தஃபக்கரு ஃபில்லா, அல்லாஹ்வுடைய விஷயத்தை நீங்கள் ரொம்பலாம் ஆய்வு செய்யக்கூடாது. இன்னக்கும் லம் தக்தீரு கதிரா, அவனுடைய அந்தஸ்து உங்களால் விளங்க முடியாது. ரைட்டா? அது கைரு மாக்கூலில் பஷர், மனிதனால் அது விளங்கப்படாததா இருக்கும். மேலும் ஃபலா யும்கினு அன் யதுல்ல அலைஹி, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது அறிவிப்பது சாத்தியமாகாது பிலஃபுதின், ஒரு குறிப்பிட்ட லெவலை வச்சு அல்லாஹ்ங்கிற லெவலை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய ராத்தையெல்லாம் என்ன செய்ய முடியாது? ஃபுல்லாவெல்லாம் விளங்க முடியாது. விளங்குச்சப்பா? ஃபலா யும்கினு அன் யதுல்ல அலைஹி பிலஃபுதின், அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது ஒரு குறிப்பிட்ட லெவலை கொண்டு அறிவிப்பது என்பதும் சாத்தியமாகாது. விளங்குதா? சரி. வலி அன்னஹு, அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை லவ் தல்ல அலா முஜர்ரதி ராத்திஹில் மக்சூசி, பிரத்யேகமான அவனுடைய ராத்தின் மீது அறிவித்து விட்டால் லமா அஃபாத லாஹிரு கௌலிஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லின் வெளிரங்கம் பயனளிக்காது. விளங்குதப்பா? மஅனன் ஸஹீஹன், சரியான மஅனாவை பயனளிக்காது. என்ன சொல்லு? வஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாவாதி, வஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாவாதி, அந்த அல்லாஹ்வாகிறவன் வானங்களிலே இருக்கிறான்னு அர்த்தம் வைக்க முடியுமாங்க? அப்போ எப்படி அர்த்தம் வைக்கணும்? வஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாவாத்தினா, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களில் வணங்கப்படக்கூடியவனா இருக்கும், வணக்கத்திற்கு தகுதியானவனா இருக்கும்னு அர்த்தம். வல்லதி ஃபிஸ் ஸமாஇ இலாஹுன் வஃபில் அர்தி இலாஹுன் ஒரு ஆயத்து இருக்குல்லப்பா. எப்படி?
வல்லதி ஃபிஸ்ஸமாய் இலாகுன், அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தில் வணங்கப்படக்கூடியவன், வஃபில் அர்தி இலாகுன், பூமியில் வணங்கப்படக்கூடியவன். அதுக்கு அர்த்தம் வைக்கணும். அந்த அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் பூமியில் இருக்கிறான் நினைச்சு கூட சொல்ல முடியாது. அதே போலதான் இங்கேயும் எதை விளங்குதா, எதை விளங்குதா? இப்படி நம்ம அது அல்லாங்கிற வார்த்தை அல்லாஹ்வுடைய ராத்தின் மீது அறிவிக்கும் என்று இருந்திருந்தால், வலி அன்னஹு லவ் தல்ல அலா முஜர்ரதி ராத்திஹி, அல்லாஹ் என்பது மக்சூஸான உடைய ராத்தின் மீது அறிவித்திருந்தால், வலி அன்னஹு அல்லாஹ் என்ற வார்த்தை லவ் தல்ல அலா முஜர்ரதி ராத்திஹில் மக்சூசி, மக்சூஸான அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ராத்தின் மீது அறிவிக்கக்கூடியதாக இருந்திருந்தால், லமா அஃபாத லாஹிரு கௌலிஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் சொல்லின் வெளிரங்கம், என்ன சொல்லு, வஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாவாதி, வஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாவாதி என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லின் வெளிரங்கம் பயனளிக்காது. மானன் சஹீகன், சஹீகான மானாவை பயனளிக்காது. வெளிரங்கத்தில் பார்த்து எப்படித்தான் இருக்குது, வஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாவாதி, அந்த அல்லாஹ் வானங்களில் இருக்கிறான்ல வருதே. அப்ப அல்லாஹ்வுக்கு ஒரு இடத்தையெல்லாம் தயன் செய்யற மாதிரி ஆகுது. அல்லாஹ் வானங்கள்ல இருக்கான், அல்லாஹ்வுக்கு ஒரு இடம் இருக்கு, நம்மளுக்கு ஒரு இடம் இருக்கு. நம்ம இங்கே இருக்கான், அங்கே இருக்கான், வீட்டில் இருக்கான், பாடத்தில் இருக்கான்னு சொல்லலாம். நமக்கெல்லாம் ஒரு இடத்தை தயன் செய்ய ஆகணும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு என்ன செய்ய முடியாது, வானங்களில் இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. அப்போ வானங்களில் அவன் வணங்கப்படக்கூடியவன் அர்த்தம் வைக்கணும். சரிதா? அர்த்தம் வைக்கிறது விளங்குதான். வஹுவல்லாஹு, வஹுவல்லாஹு அந்த அல்லாஹ் ஆகிறவன், மஅபூதுன் ஃபிஸ் ஸமாவாதி வானங்களில் வணங்கப்படக்கூடியவனாக இருக்கும்னு அர்த்தம் வைக்கணும். எடுத்துதான் வெளிரங்க அர்த்தம் வைக்கக்கூடாது. அல்லாஹ் வானங்களிலே இருக்கிறான்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ரைட்டா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லின் வெளிரங்கம் வஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாவாதி, வஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாவாதி என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லின் வெளிரங்கம் பயனளிக்காது. மானன் சஹீகன், சஹீகான மானாவை என்ன செய்யாது, அது பயனளிக்காது. அப்போ வானங்களில் வணங்கப்படக்கூடியவன், வானத்தில் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று என்ன செய்யறாங்கண்ணே அர்த்தம் வைக்கணும். எடுத்தனப்பா. மேலும் வலி அன்ன மானா மானல் இஸ்திகாக்கி, இஸ்திகாக் என்பதனுடைய அர்த்தம் கவுன ஆதி லஃபுதைனி, ரெண்டு லஃபுதிலே ஒன்று முஷாரிக்கலில் ஆகரி, மற்றொன்றுக்கு கூட்டாகுவதாக ஆவதாயிருக்கும். ஃபில் மானா மானாவிலேயும் தர்கீபி, தர்கீபிலேயும் கூட்டாக ஆகுவதாயிருக்கும். ஒவ்வொரு ஆசிலுன் இது உண்டாகிறது, பைனகு பைனல் உசூலின் மதுக்கூரத்தி விளங்குதா. ஒவ்வொரு இது ஆசிலுன் உண்டாகிறது, அதாவது சொல்லுப்பா ஒரு ரெண்டு வார்த்தை, அந்த ரெண்டு வார்த்தை ரெண்டில் ஒன்று மற்றொன்று கணிச்சது கூட்டாகுது. ஏப்பா இவன் சொன்னோம்லப்பா, தம்பி அலக அல்லாங்கிறது எதிலிருந்து வந்துச்சு, இலாகுங்கிறது அலகவில் இருந்து வந்துச்சு, அலிகவில் இருந்து வந்துச்சு, அலுகவில் இருந்து வந்துச்சுன்னு சொன்னோம்ல. அலகை என்றால் அபத வணங்கினான்னு அர்த்தம், அலிகை என்றால் தடுமாறினான்னு அர்த்தம், அலுகை என்ற என்ன அர்த்தம், பதறிக்கிட்டு போனான்னு அர்த்தம். அப்படித்தானே? அப்போ அல்லான்னா யாரு, அலுக. ஏதாவது ஆபத்துகள் ஏற்படும் போது எவனின் பக்கம் பதறிக்கிட்டு மக்கள்லாம் போவார்களோ, போகும்போது அஜாரவோ உனக்கு பாதுகாப்பு தருவானோ அவன் தான் அல்லா. அலிகன்னா எவனை விளங்குகின்ற விஷயத்தில் அறிவுகள்லாம் தடுமாறுமோ அப்படிப்பட்டவன் தான் அல்லா. எத்தனை அலக அபத வணங்கினான். அப்போ என்ன அர்த்தம், அல்லானா யாரும் மஹபூது வணங்கப்படக்கூடியவன் என்ன அர்த்தம். அப்போ அந்த மஸ்தருக்கும் சொல்லுங்க அந்த ஃபேலுக்கு மத்தியில் தொடர்பு இருக்கும். அப்படித்தானே? இப்போ லரபேன் இருக்குப்பா, லரப எல்ரிபு லர்பன், லரப எல்ரிபு லர்பன், லரபனா அடித்தான், லர்புனா அடிக்கிறது. இப்போ லர்புக்கும் லரபுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா மனவில்? அடிச்சான், அடித்தல், அடித்தல் இருந்தால் இதே வருது, அடித்தான் என்பது வருகிறது. எடுத்து பாடத்தை வைக்கிறது. நசர என்சுரு நசுரன், உதவி செய்தல், உதவி செய்தான். நசருக்கும் நசருக்கும் மத்தியில் தொடர்பு இருக்கா இல்லையா? மானாவில் தொடர்பு இருக்கு. நசரனா உதவி செய்தான், நசருனா உதவி செய்தல். லரபனா அடித்தான், லர்புனா என்ன செய்யறது, அடித்தல். அப்ப மஸ்தருக்கும் ஃபேலுக்கும் மத்தியில் தொடர்பு இருக்கிற மாதிரி அல்லாஹ் இந்த வார்த்தைக்கும் விளங்குதப்பா. அபத விளங்குத, அலக அலிக அலுகோவுக்கும் தொடர்பு இருக்கு. எத்தனை அதாவது பஸ்ராவாசிகள் மஸ்தர் அசலு ஃபேல் ஃபரங்குவாங்க தான் சரியான சொல்லு. அப்படிதானுங்க? பஸ்ராவாசிகள் மஸ்தரில் இருந்தால் ஃபேல் வந்துச்சுங்கிறாங்க, அதுதான் சரியான கருத்து. ஆனால் கூபவாசிகள் என்ன சொல்கிறாங்க, ஃபேல் அசலு ஃபேல் இருந்தால் மஸ்தர் வருதுங்கிறாங்க. கூபவாசிகளுடைய கருத்து அது. ஆனால் அதை விட எதுதான் கரெக்டான நல்ல கருத்து, பஸ்ராவாசிகள் சொல்கிறது தான் மஸ்தரில் இருந்தால் வருது. ஏன்னா காலேன்னு இருக்கு, காலவுக்கு சொன்னான்னு ஒருத்தர் இருக்கு, காலவுக்கு தூங்கினான்னு ஒருத்தர் இருக்கு. தூங்கினான் கால ஜெய்துன் தயத்த ஷஜரத்தி வஜபல் குசுலுன்னு சொல்லுவாங்க.
கால ஜெய்துன் ஜெய்து தூங்கினான், தாய்த்த ஷஜரத்தி மரத்துக்கு கீழே தூங்கினான், வஜபல் உசுலு குளிப்பு வாஜிபாயிடுச்சு. இந்த தூங்கினான்ங்கிறது கைலூலத்தி என்ற மஸ்திலிருந்து வந்துச்சு. இந்த மஸ்திலிருந்து வந்துச்சு கைலூலத்தி என்ற மஸ்திலிருந்து கால வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? தூங்கினான்னு அர்த்தம். அது கால யக்கீலுன்னு வரும். விளங்குதா? கவுலு என்ற மஸ்திலிருந்து கால வந்தால் சொன்னான்னு அர்த்தம். அது கால யக்கூலுன்னு வரும். கால யக்கூலு கவுலன். அப்போ மஸ்தருக்கும் ஃபேலுக்கும் மத்தியில் தொடர்பு இருக்கும். இஸ்திகாக்குனால இப்படி தானே. அது நம்ம இங்கே வந்திருக்குன்னு சொல்கிறோம்ல. அல்லாஹ் என்பது இலாஹிலிருந்து வந்துச்சு. அல்லாஹ் என்பது இலாஹில் இருந்தானே. அந்த இலாஹில் உள்ள அம்சாவை தள்ளிட்டோம். தள்ளின உடனே லாஹுன்னு ஆச்சு. உடனே அலிபிலாம கொண்டு வந்து அல்லாஹுன்னு என்ன செஞ்சிட்டோம்? ஆக்கிட்டோன்னு தானே சொல்லியிருக்கோம். அப்போ அதுக்கு இஸ்திகாக்கு இருக்குது. விளங்குச்சா? அப்போ இஸ்திகாக்கு இருந்தா எடுத்தனப்பா அந்த மஸ்தருக்கும் அந்த ஃபேலுக்கு மத்தியில் என்ன செய்யும்? தொடர்பு இருக்கும். அதான் சொல்றாங்க வலி அன்ன மானல் இஸ்திகாக்கு. இஸ்திகாக் என்பதனுடைய அர்த்தம் கவுனு அதி லஃபுதைனி, ரெண்டு லஃபுதில் ஒன்று முஷாரிக்கலில் ஆகர், மற்றொன்றுக்கு கூட்டாக இருக்கும். பில் மானா, மானாவிலையும் கூட்டா இருக்கும். தர்கீபி, வார்த்தையின் கோர்வையிலையும் கூட்டா இருக்கும். அதானப்பா லரபங்கிறது லர்பு, வார்த்தையில் கூட்டிருக்குல்ல. லாது ரே பே லர்பு, லாது ரே பே லரப, தர்கீபில் கூட்டிருக்குல்ல. வார்த்தையினுடைய கோர்வையில் கூட்டிருக்குல்லப்பா. நசர இன்சூர். அதே மாதிரி இலாஹ், தம்பி இலாஹிலிருந்து வந்துச்சு அல்லாங்கும் போது விளைஞ்சன்னு கேட்டேன். அலக இலாஹுக்கு மத்தியில் தொடர்பு இருக்கு. அலகவுக்கும் இலாஹுக்கு மத்தியில் தொடர்பு இருக்கு. அலிகவுக்கும் விளைஞ்சன்னு கேட்டேன் இலாஹுக்கு மத்தியில் தொடர்பு இருக்கு. அலுகவுக்கும் இலாஹுக்கு மத்தியில் என்ன செய்யுது? தொடர்பு இருக்கு. விளைஞ்சான்னு கேட்டேன். ஒரிஜினலுக்கும் விளங்குதானு கேட்டேன். அதுலேருந்து வர்ற ஃபேலுக்கு மத்தியில் என்ன செய்யும்? தொடர்பு இருக்கும். தர்கீபிலையும் தொடர்பு இருக்கும், மைனாவிலையும் தொடர்பு இருக்கும். எடுத்தானப்பா ஒவ்வொரு ஆசிலும் இது உண்டாகிறது. பைனஹு அல்லாஹ் என்பதற்கும் பைனல் உசூலின் மதுக்கூரத்தி, மேலே கூறப்பட்ட சட்டங்களுக்கு மத்தியிலே உண்டாகிறது. எடுத்தானதா அலிக, எவனை விளங்குகின்ற விஷயத்தில் அறிவு தடுமாறியதோ அப்படிப்பட்டவன். அபத வணங்கினான். விளங்குதா? அலுவ பதறிக்கிட்டு போனான். அப்போ அல்லான்னா யாரு? எவனு ஆபத்து ஏற்படும் போது எவனின் பக்கம் பதறிக்கிட்டு போய் அவன் பாதுகாப்பு தருவானோ அவன் தான் அல்லா. எவனை விளங்குகின்ற விஷயத்தில் அறிவு தடுமாறுமோ அப்படிப்பட்டவன் தான் அல்லா. அபதன்னு சொல்லும்போது அழக வணங்கினான். அப்போ அல்லான்னா யாரு? வணங்கப்படக்கூடியவன் அர்த்தம் வருதா? விளங்கிச்சா? இது அல்லாவுக்கும் அதனுடைய மேலே கூறப்பட்ட சட்டங்களுக்கு மத்தியில் உண்டாகிறது. கீழே சொல்லப்படுகிறது அசலுகு, அல்லாஹ் என்பதனுடைய அசல் லாஹா. எப்படி இருக்குமா? லாஹா என்று இருக்கும். சுரியானியத்தி, சுரியானி பாஷையில் லாஹா என்று இருக்குமா. உர்ரிப, அந்த லாஹா என்பதை அரபியாக ஆக்கப்பட்டு விட்டது. அதிபில் அலிஃபி, அலிஃபில் அகீரத்தி, கடைசியில் உள்ள அலிஃபை போக்குவது கொண்டு. லாஹான்னு கடைசியில் ஒரு அலிஃப் இருக்குல்லப்பா, அப்ப லாஹேன்னு ஆயிரும். அதுக்கடுத்து இந்த போக்கப்பட்ட அலிஃபு ஹம்சாவுக்கு பரமா ஆரம்பத்தில் நினைச்சிடுவான், அலிஃபுலாம கொண்டு வந்து அல்லாஹுன்னு ஆகிடும். சரிதானப்பா? அதான் சொல்றாங்க கீழே சொல்லப்படுகிறது அசலுகு, அல்லாஹ் என்பதனுடைய அசல் லாஹா, லாஹா என்று இருக்கும். சுரியானியத்தி, சுரியானி பாஷையிலே லாஹா என்று இருக்கும். உர்ரிப, அந்த சுரியானி பாஷையை எப்படி ஆக்கியாச்சு? உர்ரிபன அரபியாக ஆக்கப்பட்டு விட்டது. அதிபில் அலிஃபி அகீரத்தி, கடைசியில் உள்ள அலிஃபை போக்குவது கொண்டு, லாஹால் ஒரு அலிஃப் இருக்குல்ல, அதை போக்குவது கொண்டு அரபி ஆக்கப்பட்டு விட்டது. இதுகாலில் லாமி அலைஹி, அதன் மீது அலிஃப் லாமி நுழைப்பதை கொண்டும் கடைசியில் உள்ள அலிஃபை போக்குவதை கொண்டும் அதை அரபியாக ஆக்கப்பட்டுருச்சு. அப்ப லாஹா அலிஃபை போய்கிட்டு அலிஃப் ஆரம்பத்தில் என்ன கொண்டு வந்துட்டோம்? அலிஃப் லாம கொண்டு வந்து அல்லாஹுன்னு ஆக்கிட்டோம். சரிதானே? தஃப்ஹீமு லாமிஹி, அந்த அல்லாஹ்வில் உள்ள லாமை வாய் நிரம்ப சொல்லுவது. இதன் ஃபத்ஹமா கபலஹு, அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் உள்ளது ஃபத்ஹ் பெற்றிருக்கும் போதும் போதா இருக்கும். அவு சொல்லுபா, இதன் ஃபத்ஹமா கபலஹு அவையும் தம்ம சொல்லு. தஃப்ஹீமு லாமிஹி, அல்லாஹ்வுடைய லாமை வாய் நிரம்ப சொல்வது. இதன் ஃபத்ஹமா கபலஹு, அதற்கு முன்னால் உள்ளது ஃபத்ஹ் பெற்றிருக்கும் போதும். அவு இம்ம, அந்த அல்லாஹ்வில் உள்ள லாமுக்கு முன்னால் லம்மு பெற்றிருக்கும் போதும் வாய் நிரம்ப சொல்வது சுன்னத்துன், காரிகளுடைய வழிமுறையா இருக்கும். அதனுடைய வழிமுறை காரிகள், காரி சாஹிபுகளுடைய வழிமுறைகள். அப்படித்தானப்பா?
அல்லாஹ், கால ரசூலுல்லாஹ், கால அல்லாஹ், லாமுக்கு முன்னாடி பத்து பெற்றிருக்கு. கால அல்லாஹ், கால ரசூலுல்லாஹ், லம்மு பெற்றிருந்தாலும் எனக்கு வாய் நரம்பு சொல்லணும். ஆனால் அந்த லாமுக்கு முன்னால் வந்து கசர் பெற்றா வாய் நரம்பு சொல்லக்கூடாது, லில்லாஹ் அப்படிதானே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹ் வாய் நரம்பு சொல்லக்கூடாது, அப்படிதானேப்பா? ஆமா, முன்னால் எழுத்து ஃபத்தஹும் லம்மோ பெற்றிருந்தால் வாய் நரம்பு தஃப்ஹீம் செய்ய சொல்லுவாங்க. வ தஃப்ஹீமு லாமிஹி, அந்த அல்லாஹ்வில் உள்ள லாமை வாய் நரம்ப சொல்வது. இதன் ஃபத்தஹ் மா கபலஹு, அதற்கு முன்னால் எழுத்து ஃபத்தஹ் பெற்றிருக்கும் போதும், அவ் இன்லம்ம, அதற்கு முன்னால் எழுத்து லம்மு பெற்றிருக்கும் போதும் வாய் நரம்ப சொல்வது சுன்னத்துன் காரிகளுடைய வழிமுறையாக இருக்கும். காலுல்லாஹ், கால ரசூலுல்லாஹ் லம்மு பெற்றிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ்ங்கும் போது என்ன இருக்கு, முன்னால் எழுத்து கசர் பெற்றிருக்கு, அதுவே லேசா சொல்லிடணும். வக்கீல சொல்லப்படுகிற முத்தலக்கன் ஏங்க பத்தவும் நமக்கு மட்டும்தானா, கசர் செய்யும் போது வாய் நரம்பு சொல்லலாங்கிறாங்க. விளங்குதா? சொல்லலான்னு கீழ் கருத்து. வக்கீல முத்தலக்கன் கசர் பெற்றிருக்கும் போது இல்லா நினைச்சலாம் சொல்லலான்னு சொல்றாங்க, அது கீழ் கருத்து. விளங்குதா? வஹதுஃபு அலிஃபிஹி, அந்த அல்லாஹ்வில் உள்ள அலிஃபை போக்குவது லஹனுன், தம்பி தவறா இருக்கும். தஃப்ஸுது பிஹில், தஃப்ஸுது பிஹி ஸலாத்து, அது மூலமா தொழுகையே ஃபஸாதா. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏன்னா ஷாஃபி மதுஹபில் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுறது ஃபர்லு, அதில் ஒரு எழுத்தை கூட நினச்சி கூட விடக்கூடாது, அப்படி தானேங்க? ஒருத்தன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தொழுகை ஃபஸாதாயிரும். ஒருத்தன் வெல்லையின்னு சொன்னான் சத்தியமாவாது, வல்லாஹினா தான் சத்தியம். வெல்லையினா சத்தியம் கிடையாது, வல்லாஹினா தான் சத்தியம். அல்ஹம்துலில்லாஹி அப்படின்னு சொன்னா தான் அந்த கரெக்டாக ஓதிட்டான்னு அர்த்தம், இல்லாட்ட தொழுவ பசாதாயிரும். எதுதானப்பா? அதான் சொல்றாங்க, அதுபு அலிபிஹி, அல்லாஹ்வில் உள்ள அலிபை போக்குவது லஹனுன், அது பெரிய தவறு. தஃப்ஸுது பிஹி ஸலாத்து, அதன் மூலமாக தொழுகை பசாதாகிவிடும். வலா யன்அகிது பிஹி, அந்த அலிபை போக்குவதன் மூலமாக உண்டாகாது சரீஹுல் யமீன், உண்மையான சத்தியம் உண்டாகாது. வெள்ளையின்னு சொன்னா அது சத்தியம் கிடையாது. வெள்ளையில் அஃபால் என்ன கதா, அல்லாமி சத்தியமா நான் இப்படி செய்வேன் நாம்பா, வெள்ளையின் அது என்ன கிடையாது, சத்தியம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தொழுவ பசாதாயிரும். ஏன்னா சூரத்துல் ஃபாத்தியாவில் ஒரு எழுத்தை கூட விடக்கூடாது, அப்படிதானங்க ஷாஃபி மதுஹபில். ஆனால் லரூரத்து ஷேருக்கு போயிருக்கு. எப்படி வந்திருக்கு? ஷேரில் வந்து அலிபை போக்குறாங்க. அது கவியில் எல்லாமே கூடும். வகது ஜாஅ லி லரூரத்தி ஷிஅரி, ஆனால் கவியினுடைய நிர்பந்தத்திலே அலிபை போக்குவது வந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய அலிபை போக்குவது வந்திருக்கிறது. வகது ஜாஅ, அலிபை போக்குவது வந்திருக்கிறது. லி லரூரத்தி ஷிஅரி, கவியினுடைய நிர்பந்தத்தில். அல்லா லா பார கல்லஹு ஃபீ சுஹைலின் இதாமல்லாஹு பாரக ஃபீ ரிஜாலி அன்னு ஒரு கவிஞன் சொல்றான். அலா லா பாரக்கல்லஹு ஃபீ சுஹைலின், சுஹைலிலே அல்லாஹ் பரக்கத்தை செய்யாமல் இருப்பானாக. ஒருத்தன் பேர் அது. இதாமல்லாஹு பாரக ஃபீ ரிஜாலி, ஆண்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை செய்வானாயானால் சுஹைலிலே அல்லாஹ் பரக்கத்தை செய்யாமல் இருப்பானாக ஒருத்தன் படிக்கிறான். அல்லா லா பாரக்கல்லஹு, அல்லா லா பாரக் அல்லாஹுன்னா கவியை விட்டு தள்ளி விடுவாங்க. விளங்குதா? அல்லா லா பாரக்கல்லஹுன்னா தான் கவி, கவியினுடைய நிர்பந்தத்தில் போகலாம், அது தப்பு கிடையாது. இந்த பைத்துக்கு அர்த்தம் வச்சு விளங்குதுங்களா? வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.